வெயிலு வெளிய பயங்கரமா இருக்கு. மத்தியான நேரத்துல ஏசி வேணும்னு ஏசிய பார்த்து கத்திக்கிட்டு இருந்தான். சரி பாவமேன்னு ஏசி போட்டுட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கிச்சன்லாம் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ரூமுக்கு வந்தேன். "சாத் எங்கடா?" அப்படின்னு பார்த்தா, சாதோட பிளேஸுக்கு போயிட்டான். ஏசி போட்டாலே இங்க வந்து படுத்துருவான். இருங்க லைட் போடுறேன். ஆஹா! ஏசி போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு சாதுக்குட்டி. ஏசி போட்டோனே தூக்கம் வந்துரும். ஏன்டா ஏசி போட்டு ஆஹா! பொசிஷனுக்கு வந்துட்டாரு. ஏசிக்கு நேரா படுத்துட்டு, ஜாலியா கை கால நீட்டி விட்டுட்டு, இன்னைக்கு வெளிய போயிட்டு வந்தோம் சண்டேங்கிறதுனால. அதனால இவன வந்து விட்டுட்டு போயிட்டோம். லேட்டா தான் வந்தோம். மார்னிங் போயிட்டு, ஆஃப்டர்நூன் போல தான் வந்தோம். அதனால சார் கொஞ்சம் கோவத்துல இருந்தாரு. ஏசி போட்டுவுட்டு, ஐஸ் புடிச்சு சமாதானம் பண்ணிட்டேன். சாப்ட்டுருக்கான், தண்ணிலாம் குடிச்சிருக்கான். வெயில் வந்துட்டு ஆரம்பமே பயங்கரமா போடு போடுன்னு போடுது வெயிலு. அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே எல்லாரும் இருங்க. பெட்டெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா, வீட்டிலேயே நல்லபடியா வச்சுருங்க. தண்ணி வைங்க நெறையா. போன வீடியோல வந்து சம்மர் டிப்ஸ் போட்டிருக்கோம். அதையும் வந்து பாருங்க அந்த வீடியோவையும். ஆ டயர்டா தான் இருப்பாங்க கேட்டெல்லாம். நம்மளுக்கே டயர்ட் ஆகுதுங்க. கேட்டு, டாக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும்? அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதிகமா வெளிய போறது, ஏதாவது எமர்ஜென்சி ஃபங்ஷன் அந்த மாரினா போங்க. நல்லா டீஹைட்ரேட் ஆகாம, நல்லபடியா தண்ணி, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, ஃப்ரூட்ஸ் நெறையா சாப்பிட்டுட்டு, பத்திரமா சேஃபா இருங்க. வெயில் இன்னும் 2 மாசம் இருக்கும். அதுவரைக்கும் நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். நம்மள நம்பி இருக்கிறவங்களும் அப்பதான் நல்லா இருப்பாங்க.